நீண்ட காலமாக பணத்தில் ஒரு திருப்பு முனையும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கா? முன்னேற்றம் கிடைக்காம இருக்கா? அப்பனா வரும் வியாழக்கிழமை குரு வழிபாடோடு சேர்ந்து ஏகாதசி விரதம் இருங்க. உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி திருப்பதி ஏழுமலையானின் தெய்வ திருவடிகளில் கொங்கண சித்தரோட அருளோடு இருங்க. செல்வம் பெருகணும்னா குரு வேணும். குருவை பிடிச்சா செல்வம் பெருகும். குருவாய் கொங்கணரையும் செல்வத்தின் கடவுளான திருப்பதி ஏழுமலையானையும் எவ்வாறு சரண்டராகி விரதம் இருந்து நம்மளோட சக்தி நிலையை கொண்டு போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதமாக பெறுவது என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். முழுமையாக பார்த்து பயன்படுத்துங்க. குருன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. தை மாதத்தின் அற்புதமான வளர்பிற ஏகாதசி வரும் வியாழக்கிழமை ஜனவரி 29 வருகிறது. அன்றைய தினத்தில் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை இருந்து பாருங்கள். முழுமையான சக்தி கிடைக்கும். நிறைய பேர் தைப்பூசம் விரதம் இருப்பீங்க. அதோடு சேர்ந்து இந்த விரதமும் இருப்பது இன்னும் பலாபலன்களை ஏற்படுத்தி தரும். வரும் வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஒரு சின்னதாக டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதற்கப்புறம் துளசி, அதற்கப்புறம் ஒரு ஏலக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையை இந்த முத்திரையை வச்சு ஓம் நமோ நாராயணாய ஒரு 27 முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு விரதத்தை இருங்க. அன்றைய தினத்தில் ஓம் குரு குரு வசி வசி அப்படின்னு திருப்பதி ஏழுமலையானையும் கொங்கண சித்தரையும் குருவாக ஏற்றுக்கொண்டு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடங்கலாம். காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலையில் உங்கள் வீட்டில் பெருமாளோட படத்தை வச்சு அதற்கு முன்னாடி தயிர் சாதத்தை தயார் பண்ணி படையல் போட்டு அந்த தயிர் சாதத்திலேயே நாமமாக மாதுளம்பழத்தை அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து மறுபடியும் துளசி தீர்த்தத்தை வச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி தீபத்தையே பெருமாளாய், தீபத்தையே முருகனாய், தீபத்தையே குருவாய் நினைத்து அந்த தீபத்தை நோக்கி ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம். அதற்கப்புறம் கண்டிப்பாக செல்வம் திடீர் வர அபரீதமாக தடை சரியாக கனகதாரா சோஸ்திரம் பர்சனலாக ப்ராமிஸ் பண்ணுறேன். பயன்படுத்தி பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி நல்லது நடக்கும். சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள். அன்றைய தினத்தில் வெறும் பாதையில் வெறும் தரையில் படுத்து தூங்குங்க. ரெகுலராக படுக்கிற படுக்கையில் படுக்காமல் குளிர்காலமாக இருக்கங்காட்டி ஒரு பெட்ஷீட் போட்டு தரையில் படுத்து தூங்குங்க. அடுத்த நாள் காலையிலான வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு பெருமாளுக்கு ஒரு தீபமேற்றி பெருமாளை வழிபாடுகளை செய்யுங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டியும் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள். அதனால் தட்டில் கல்லுப்பு பரப்பி ஒரு நெய் விளக்கு ஏற்றி லட்சுமி வசிய பூஜையையும் செஞ்சுட்டு அதே மந்திரத்தை ஓம் நமோ நாராயண, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், ஓம் குரு குரு வசி வசி, அதற்கப்புறம் கனகதார சோஸ்திரத்தை படித்து விரதத்தை முடியுங்க. சுமாராக 36 ஹவர்ஸ் நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போது உடல் மனம் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும், டீடாக்ஸ் ஆகும். எப்போ உடலும் மனதும் தூய்மையாகுதோ அங்கப்பவே இறை அருளும் குரு அருளும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அருளோடு நீங்கள் திருப்பதி ஏழுமலையானின் ஆசையை பெற்றாலே நீங்கள் நினைக்கும் அத்தனை செல்வமும் உங்களை தேடி ஓடி நாடி வந்தே தீரும். இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாடு கொங்கண சித்தரோட சூட்சமமான ரகசியங்கள் இருந்து தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த ஓலைச்சுவடி ரகசியங்களை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்வில் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மிகச் சிறப்பான ஒரு தைப்பூச பூஜையையும் சத்யநாராயண பூஜையையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பூஜையில் சங்கல்பம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருக, செய்த செயல்கள் எல்லாம் சக்தி பெற, வெற்றி பெற, முன்னேற்றங்கள் கிடைக்க தைப்பூச பூஜையில் உங்கள் பெயரை சங்கல்பம் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 21 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒன்று நடக்குது. தைப்பூசம் முதல் மகா சிவராத்திரி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு பல்வேறு விதமான சிவ சித்த யோக சாதனாக்களை நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன். மிஸ் பண்ணாமல் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ள
தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். ரூ. 345 மட்டும்தான் கட்டணம். அதுவும் அன்னதானத்திற்காக இதை பதிவு செய்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கங்க. February 7, 8 நான் சென்னை வருகிறேன். சென்னை இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க தனிநபர் ஆலோசனைகளுக்கும் பயிற்சி வகுப்புகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். February 15ஆம் தேதி மகா சிவராத்திரியில் சிறப்பு நேரடி ஒளிபரப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிக விரைவில் அதை பற்றியான விவரங்களை தரேன். February 22ஆம் தேதி இலங்கை கொழும்புல நம்மளோட பயிற்சி நடக்குது. இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வம் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.